பள்ளிவாசல்களுடைய ட்ரஸ்டிமார் என்று வரக்கூடிய நேரத்தில் அவருடைய பொறுப்பு பெயிண்ட் அடிக்கிறதும், இமாம் முஅத்தினுக்கு சம்பளம் கொடுக்கிறதும், நாங்க இவ்வளவு சல்லி எங்களுடைய அக்கவுண்ட்ல சேர்த்து வச்சிருக்கிறோம் என்று சொல்றது அல்ல. அது மட்டும் அதோட முடிகிறது இல்ல. வெளி வேலைக்கு 90%, பள்ளி உள்ளுக்கு இந்த கட்டடங்களோட சம்பந்தப்பட்ட வேலை ஒரு 10% என்றா 90% ட்ரஸ்டிமாருக்கு வெளி வேலை இருக்கு. மஹல்லாவை சேர்ந்தவங்க, மஹல்லாவுக்கு வரக்கூடியவங்க, அவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஊர்கள் எடுத்தா பஜார், இது கடைகள் வீடுகள் இல்ல. இங்க ஊர்கள் எடுத்தா எத்தனை வீடுகள், எத்தனை வயது வந்த ஆண்கள், எத்தனை வயது வந்த பெண்கள், எத்தனை வாலிபர்கள், எத்தனை மாணவர்கள், பிள்ளைகள், எத்தனை விதவைகள், எத்தனை அனாதைகள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோரு வேலை இருக்கு ட்ரஸ்டிமார்களுக்கு. இது சும்மா எடுத்துக்கொண்டே பெருமை அடிக்கிறதுக்குள்ள பொறுப்பு ஒன்று அல்ல. பள்ளி ட்ரஸ்டி போர்டு ட்ரஸ்டியுடைய பொறுப்பு. ஒரு 500 குடும்பம் இருந்தா ஒரு மஹல்லால 500 குடும்பத்தோட பொறுப்பு அவங்களுக்கு வந்துருது. அவரு நேரம் இல்லைன்னு சொல்ல இயலாது. அவரு தியாகம் செய்யணும், எல்லாத்தையும் கொஞ்சம் முன்பின்னாக்கணும். அவருடைய வியாபாரத்தில் எந்த குறையும் வரக்கூடாது, அவருடைய வேலையில எந்த குறையும் வரக்கூடாது. இன்றைக்கு அப்படித்தான் நாங்க யோசிக்கிறோம். எனக்கு டைம் எல்லாம் பெருசா கொடுக்க இயலாது, எனக்கு நேர காலம் எல்லாம் மிச்சம் கொடுக்க இயலாது, ஆனா தீன் அப்படியே மேல போகணும், தீன் உலகத்துல மேலோங்கணும், எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணும். நடக்குமா மேலான சகோதரர்களே? ஒவ்வொருத்தரும் அவங்களோட உடல் பொருள் நேர காலங்கள் தியாகம் செய்யாம, ஒரு முயற்சி செய்யாம, துனியாவை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணாம, தியாகம் செய்யாம எப்படி தீன் மேல போகும்? தீன் மேலோங்கணும் என்றா துனியாவை தியாகம் செஞ்சே ஆகணும். அவதான் தீன்ல முன்னேற்றத்தை வளர்ச்சியை பார்க்கணும். ஆனா அல்லாஹ் துனியால குறை வைக்க மாட்டான். அதை எங்களுக்கு வாக்களிச்சுக்கிறான். நீங்க எந்த தீனுக்கு பாடுபட்டா நான் உங்களோட துனியால குறை வைக்க மாட்டேன், நீங்க எதிர்பார்க்காத மாதிரி நான் உதவி செய்வேன். உங்களோட சிந்தனைக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட முறையில் உதவி செய்வேன். சஹாபாக்களை உதாரணமா எடுத்துக்கோங்க. அவங்க எப்படியாக அந்த மக்கள், அவங்க எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, கணக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாத ஒரு கூட்டம். ரசூலுல்லாஹ், நான் அடிக்கடி சொல்ற ஒரு கருத்து, 30 என்ற எண்ணிக்கைய ஒரு மாசம் அரபு கணக்குப்படி 30 நாள் தானே, அல்லது 29 நாள். இத சஹாபாக்களுக்கு எப்படி தெரியுமா விளங்கப்படுத்திக்கிறாங்க? விரல காட்டி, 10 விரல 3 தடவை காட்டி ஒரு மாசம் அஷ்ஹரு ஹாகதா வஹாகதா வஹாகதா, இப்படி 10 விரல 3 தடவை காட்டி தான் விளங்கப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா 30 என்றா என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. 30 என்ற வார்த்தையை சொன்னா அது என்ன சாமான் கேட்பாங்க. அப்படியா கொண்ட கூட்டம் சஹாபாக்கள். இந்த உம்மா உம்மியா லா நக்துபு வலா நஹ்சிப். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்க ஒரு உம்மி கூட்டம், நாங்க ஒரு உம்மி கூட்டம். ஹுவல்லதி பாஸ பில் உம்மீன ரசூலன் மின்ஹும். அல்லாஹ் சொல்ற நபியை பத்தி, நாங்க உம்மிகளுக்கு ஒரு உம்மி ரசூல் அனுப்பினோம். எழுத வாசிக்க தெரியாத, கணக்கு தெரியாத கூட்டத்துக்கு எழுத வாசிக்க தெரியாத, கணக்கு தெரியாத ஒரு நபி அனுப்பினோம், ரசூல் அனுப்பினோம். எப்படி அல்லாஹ் சொல்றார்? அவர் வந்து என்ன செய்தார்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து குர்ஆன் ஆயத்துகள் இறங்கி கொண்டிருந்தது. இறங்க இறங்க ரசூலுல்லாஹ் ஓதி காட்டிக்கொண்டே அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைச்சாங்க. வயுஸக்கீஹிம், அவங்களோட உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தினாங்க. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆன் ஹதீஸ கற்றுக் கொடுத்தாங்க, மார்க்கத்துடைய அறிவை கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தணும், எப்படி தொழில் வியாபாரம் செய்யணும், எப்படி பிள்ளைகள் வளர்க்கணும், எப்படி அமளிபாதத் செய்யணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார். கண்ணியமான, எப்படி சிறுநீர் கழிக்கணும். அந்த காலத்துல முஷ்ரிக்கீன்கள் சஹாபாக்கள் இருந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க, பெண்கள் மாதிரியில இவங்க சிறுநீர் கழிக்கிறாங்க, பொம்பளையில போலேண்டாங்க. அப்படி கேவலமா கலைச்சாங்க. இருந்து சிறுநீர் கழிக்கிறதுனால உள்ள சயின்டிபிக்கலி உள்ள நலவுகளை நீங்க தேடி பாருங்க. அதுல எவ்வளவு பெரிய நலவுகள் இருக்கிறது. இந்த ஒவ்வொன்றிலையும் நபியால சொல்லப்பட்ட ஒவ்வொரு கருத்திலையும் பெரிய தத்துவங்கள் இருக்கிறே. அதுபோல விளங்குற சக்தி எங்களுக்கு இல்ல, தேடுறே இல்ல, பார்க்கிறே இல்ல, விளங்குறே இல்ல. அதுதான் புறப்பாடு. சுண்ணத்து தானே போறோம். ஒவ்வொரு சுண்ணத்திலையும் அல்லாஹ் பெரிய ஹிக்மத்துகளை வச்சிருக்கிறான், நிறைய நுணுக்கங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான்.
சுருமா போடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது யஜ்லுல் பஸர் வ யும்பித்து ஷஅர். அந்த உஸ்மூத் என்று சொல்லக்கூடிய சுருமா, அதை நீங்க சுருமா போடுறது என்றா கைரு அக்ஹாரிக்கும் அல் உஸ்முத் என்றாங்க. நீங்க போடுற சுருமால ஆக சிறந்தது உஸ்முத். உஸ்முத் தான் சிறந்த சுருமா. அது உங்களோட பார்வையை கூர்மையாக்கும், முடிகளை முளைக்க வைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சரியான ஹதீஸ். من تصبح بسبع ثمرات عجوة لم يضره سم ولا سحر. புகாரியுடைய ஹதீஸ். யாரு சுபஹோட அதிகாலையில் எலும்புறத்தோட முதலாவதாக 7 ஈச்சப்பழம் அஜுவா ஈச்சப்பழம் சாப்பிடுவாங்களோ, அஜுவான்னு சொல்லக்கூடிய ஈச்சப்பழம் மதீனால இருக்குது, நபியுடைய கையால நாட்டப்பட்ட மரம் என்றாங்க. அந்த அஜுவா ஈச்சப்பழம் 7 யார் ஒவ்வொரு நாளும் காலையில சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு சூனியமோ விஷமோ அவங்களுக்கு படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சரியான புகாரியுடைய ஹதீஸ். இது புத்திக்கு பண்றது அல்ல, இதுல நிறைய ரகசியங்கள் அல்லாஹ் வச்சுக்கிறார். தீன் புத்திய வச்சு யோசிக்கிறோம் நல்ல மேலான சகோதரர். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பரிசுத்தமான தீன மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த தீன ஒவ்வொருத்தரும் முயற்சி செஞ்சு இத வாழ்க்கையில எடுத்து நடக்க முயற்சியணும். இதனுடைய முழு லாபமும் எங்களுக்கு தானே ஒழிய மக்களுக்கு, அவருக்கு இவருக்கு எவருக்கும் இல்ல. இதால முழுமையான துனியா ஆখিরাத்துடைய அடிப்படையில பிரயோஜனங்களை நாங்க தான் அடைய போறோம். மேலான சகோதரர், நீங்க வியாபாரங்களை இத நீங்க ஹதீஸ்களை சொல்ற வியாபாரத்துல லாபம் இப்படி செஞ்சா தான் கிடைக்கும், பொய் சொல்லாத்தி வியாபாரத்துல பறக்கத்திருக்கின்றது புத்திக்கு படுவது இல்லை. ஏன்னா துனியா அப்படித்தான் இருக்குது, எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் பயம் பண்ற மாதிரி எப்படி வியாபாரம் செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் பரக்கத்தை மறைச்சு வச்சிக்கிறான். அதை மறைச்சு வச்சிக்கிறது அதுதான் சோதனை. அதுக்கு பேர் தான் ஈமான். கண்ணுக்கு விளங்கினா ஈமான் இல்ல, கண்ணுக்கு விளங்குறத நம்புறதுக்கு பேர் ஈமான் இல்ல. அதனால ரமலானுடைய மாதம் ஒரு மாசம் தான் இன்னும் இருக்கி, ஒரு மாதம் சில நாட்களும் இருக்கி நெருங்கிட்டு. மேலான சோதர்களே, இப்பே நாங்க ரெடி ஆகணும். அதுக்கு தான் துஆக்கல்ல அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், இந்த ரஜபுடைய மாதம், ரஜபுடைய மாசத்துடைய கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். வரக்கூடிய ஷஅபான், அந்த ரஜப் ஷஅபான் மாதத்துல எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக. ரமலானுடைய மாதத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக, அந்த காலத்துல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று ஒவ்வொரு துவாக்களையும் இந்த நாட்கள்ல ரஜப் பிறந்தத்துல இருந்து இந்த துவா ஓதுறாங்க. இது இப்பே எங்களுக்கு சிந்தனைய ஊற்றுறது. இப்பே எங்களுக்கு என்ன சொல்லப்படுதுண்டா, அந்த துவாக்கள் மூலம் அதனுடைய கருத்துக்கள் எடுத்து பார்த்தா நோம்புக்கு ரெடி ஆகுங்க. 2 மாசமா எங்களுக்கு அந்த நோம்ப பத்தி ஞாபகப்படுத்தப்படும். ரெடி ஆகுங்க, தயாராகுங்க, அதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க. ஜக்காத்துகள் கொடுக்கக்கூடியவங்க நோம்புல, குறிப்பா நோம்புல கொடுக்கிறவங்க இப்பே அதுக்கு பிளான் பண்ணுங்க, அதுக்குள்ள ஏற்பாடுகளை செய்யுங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் கூட கொடுக்கணும், இப்படி யோசிங்க, குறைச்சிடாதீங்க. நீங்க குறைச்சா அல்லாஹ் குறைச்சிடுவான். ஜக்காத்துடைய விஷயத்தை முழு கவனம் செலுத்தணும். நாங்க அதுல அல்லாஹ் பெரிய கைர் பரக்கத்துகளை வச்சிருக்கிறான். இப்பே யோசிங்க, இப்பே கணக்கெடுங்க, இப்பே அதுக்கு தயாராகுங்க. வேளாண் கண்ணியமான சொல்ல தகுதியானவங்களை பார்த்து ஒப்படைங்க. கொடுக்க கொடுக்க கூடிக்கொண்டே இருக்கும். தேவைகள் நிறைய இருக்குது. சமுதாயத்துல பெரிய ஒரு கூட்டம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். வெளியிலையும் கஷ்டப்படுறாங்க. இந்த கொழும்பு எடுத்தா ஒவ்வொரு ஊர் மஹல்லாக்கள்ல சில பகுதிகளுக்கு போயிட்டு பார்த்தா இப்படியும் மக்கள் வாழ்றாங்களா. 5 புள்ள 3 புள்ளைகளோட உம்மா கடைசி புள்ளைய கால்ல போட்டு கொண்டு தூங்குறார். மாப்பிள்ள 3 வீல்ல தூங்குறார். இது நேரடியா போயிட்டு பார்த்த காட்சிகள். வீடு அவ்வளவு சிறிய இடம். உம்மா கடைசி புள்ளைய கால்ல போட்டு தூங்குறா, மக்க 2 பிள்ளைகள் தூங்கலும் மாப்பிள்ள வந்து தூங்கக்கூடிய அமைப்பு இல்ல. கொஞ்சம் பாருங்க, கேளுங்க, விளங்குங்க, நல்லா சம்பாதிங்க, ஹலாலா சம்பாதிங்க. உங்களோட அமளிபாதத்தோட நல்ல செலவழிங்க, தேடி தேடி கொடுங்க. தகுதியானவங்களை பார்த்து ஒப்படைங்க. சும்மா கண்டவன் நின்றவன் இவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஜக்காத் கொடுத்துட்டேன் என்று நீங்க அப்படி முடிவு. ஜக்காத்த உங்களுக்கு ஜக்காத் கொடுக்கிறது கடமையாயிருக்கிறத போல அந்த ஜக்காத்தை தகுதியானவங்களை தேடி பார்த்து கொடுக்கிறது உங்களோட கடமை.
சிலவங்க இனி அழுகையாலே காரியத்தை சாதிச்சு கொள்வாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இது முக்கியமான விஷயம். நிறைய மஸ்ஜிதுகள் கட்டத்துக்கு தடமாறுறாங்க. தேவைகள் இருக்குது, உண்மையிலே தேவை இருக்காண்டும் பாருங்க. அப்படி தேவை இருக்கிற இடங்களுக்கு சில கொடுங்க. அல்லாஹ் பெரிய அளவுல பரக்கத் செய்வார். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு உதவி செய்யறவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வார். இது அல்லாஹ்வுடைய இடம். ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு பொம்பளை இருந்தா, மஸ்ஜிது நபவிய அவ ஆண்கள் இல்லாத நேரத்துல தூப்பா, பள்ளிய தூத்து துப்புரவாக்கி விடுவான். ரசூலுல்லாஹ் பார்த்தா சில நாள் அந்த பெண்ணை காண இல்ல. கேட்டாங்க, எங்க அந்த பொம்பளை? சஹாபாக்கள் சொன்னாங்க, மௌத்தாவிட்டாங்க யார சொல்ல, அடக்கிட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் எனக்கு சொல்ல இல்ல என்று அந்த கபரோடிக்கு போயிட்டு அந்த பெண்ணுக்கு துஆ செஞ்சாங்க. ஏன்? அவ மஸ்ஜிதை துப்புரவாக்குறவ, மஸ்ஜிதை சுத்தப்படுத்துறவ. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு எல்லா நன்மையும் அல்லாஹ் காட்டினான். அப்படி பொதுவா சொல்லிட்டு சொன்னாங்க, மஸ்ஜிதில் இருக்கிற ஒரு ஊத்தை எடுத்து வெளியே போடுறது, அதுக்குள்ள நன்மையும் எனக்கு காட்டினான் என்றார். அதனால இந்த மஸ்ஜிதுகளை நாங்க பாதுகாக்கணும், இந்த செழிப்பாக்கணும். இதனுடைய வெளிரங்கம் மட்டுமல்ல, ஹகீகத்துல அமல் இபாதத்தை கொண்ட ஹயாத்தாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்கள்ல கழிக்க அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் நடந்த குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. எங்களோட உள்ளங்களை வெளிச்சமாக்குவாயாக. எங்களோட உள்ளங்களுடைய சொந்தக்காரன் நீதான் யா அல்லாஹ். எங்களாலே எங்களோட உள்ளத்தை மாற்றிக்கொள்ள முடியாத ரப்பே, யா அல்லாஹ் நீயே எங்களோட உள்ளங்களை மாற்றி அமைப்பாயாக. நேரான வழியின் பக்கம் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. நீ விரும்பக்கூடிய எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நல்ல அமல் இபாதத்துகள்ல நீ சந்தோஷப்படக்கூடிய நல்ல காரியங்களை கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.